ஹாய், தமிழ்லைனில் கொடுத்துருக்க ஹெட்டிங்ஸை பார்த்துட்டு வீடியோக்குள்ளே நுழைஞ்சு என்ன தான் இருக்குன்றது பார்க்க தான் வந்திருப்பீங்க. நான் உங்களுக்கு அதை விளக்கத்தை இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சேர்ந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நல்ல டிப்ஸ் சொல்ல போகிறேன். உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்பி நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் அவன் உருப்படாதவனா தான் தெரியும். ஆனால் அவனுக்கு தெரியும் தேடுறதுல கிடைக்கிற அந்த ஒரு நிமிஷத்தில் அவன் வாழ்க்கை மாறிடும்னு. உங்கள் விஜய் சண்முகம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருப்பீங்க நானும் நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். கடன் அப்படின்ற வார்த்தை இன்றைக்கி யூடியூப் சரி, இன்ஸ்டா சரி, ஃபேஸ்புக் சரி, ஷார்ட்ஸு வீடியோ எல்லாத்துலேயும் பாருங்கள். யாருடைய ஃபோன்லேயாவது ஒரு ஷார்ட்ஸாவது ஒரு இன்ஸ்டா ரீலாவது கடனை பற்றி வராமல் இருக்காது. ஏன் கடன்? ஏன்? எதனால்? எப்படி? எதற்கு? அப்படின்ற கொஷின் தான் இது. ஏன்னா நான் லைஃப்பில் கடன் இல்லாத ஒரு ஜீவன் கூட இருக்க முடியாது. எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருப்பான், அவனுக்கும் ஒரு சில இடத்துல ஒரு கடன் இருக்கத்தான் செய்யும். கடன் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். இல்லைனாலாம் லைஃப்பை நம்ம கரெக்டாக ரன் பண்ணுறோன்னாலாம் முடியாதுங்க. ஏங்க இன்றைக்கி இஎம்ஐ இல்லாத எந்த வீட்லையாவது ஒரு பொருளை வாங்கி வைக்க முடியுமா? இஎம்ஐன்னு ஒன்று வந்துச்சு. எல்லார் வீட்லேயும் ஒரு அத்தியாவசிய பொருளை வாங்குறதுக்கு இன்றைக்கி அந்த இஎம்ஐ தான் எல்லாருக்கும் உதவுது. நானே இஎம்ஐயில் தான் பொருளை வாங்கி போட்டிருக்கேன். அந்த மாதிரி நிறைய இஎம்ஐஸ் வாங்கி பொருட்களை இருக்கிற வரைக்கும் நிறைய மக்களுக்கு ஒரு அத்தியாவசியமான பொருட்களை வாங்கவே அது தேவைப்பட்டுச்சு. கடன் எதற்கு? எல்லோரும் நினைப்பீங்க, ஒரு ஏஜில் இருக்கிறவங்க நமக்கு வயசு கம்மியாக இருக்கான், இவன் எப்படி நம்மளோட கொஞ்சம் பணத்தை நல்லா சேர்த்து வச்சு நல்லா இருக்கானே, நம்மளால் அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. யோசிச்சிருக்கிறவங்க உண்டு, யோசிக்காதவங்க இருந்தாலும் அதை ஒரு நாள் யோசிச்சு பாருங்கள். என்ன ரீசன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னாக்கா, மணி மேனேஜ்மெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். மணி மேனேஜ்மெண்ட், பணத்தை கையாளுதல். ஒரு பணத்தை நம்மக்கிட்ட வரும்போது அதை நம்ம எப்படி கையாளுகிறோம் அப்படின்றத பொறுத்து தாங்க நம்ம கடனில் இருக்கிறதும் கடன் இல்லாமல் ஒரு வாழ்க்கை நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்கூலில் சொல்லித்தர மாட்டாங்க, பெற்றவங்க சொல்லித்தர மாட்டாங்க. நம்ம சமுதாயத்தில் கற்றுக்கணும். இன்றைக்கி லைஃப் எப்படி தெரியுமா இருக்குது? கிணத்துல கூட இறங்கி ஒருத்தர் நீச்சல் கற்று தர மாட்டாங்க. கிணத்துல தள்ளி விட்டுட்டு கற்றுக்கிட்டு வாடா, உயிரோட இருந்தால் மேலே வாடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி லைஃப் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அப்படி ஒரு வாழ்க்கையில் தான் இப்போ எல்லாருமே மூவ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த மணி மேனேஜ்மெண்ட், பணத்தை கையாளுதல். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டோ ஒரு சேலரி நமக்கு வருது. அப்போ வரும்போது நம்மளுடைய அதை எப்படி நம்ம கையாளுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தாங்க அந்த மந்த் நம்ம ரன் பண்ண முடியும். இதை நம்ம எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்கணும். நம்ம கற்றுக்கிட்டு யாரும் ஒருத்தர், நான் இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு பணத்தை கையாள தெரியாதா, நான் பண்ண மாட்டேனா, வாடா அப்படின்ட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். இந்த லைஃப்பில் நம்ம ஒருத்தங்க போய் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியாது. முதல்ல நாம் கற்றுக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை, பணத்தை எப்படி இந்த ஹேண்டில் பண்ணுறதுன்றதை கற்றுக்கணும். நம்மளோட சின்ன பையனுக்கு அதை தெரிஞ்சிருக்கும், அவன் நல்லா இருப்பான். நீங்களே ஒருத்தர் சின்ன பையன்ட்ட போய் ஒருத்தட்ட யோசிச்சு பாருங்களேன், நீ என்னப்போ பண்ணுற, பணத்தை எப்படி இப்போ கையாளுற அப்படின்னா அவன் ஒரு வித்தியாசம் சொல்லுவான். அவன்கிட்ட கேட்டால் இல்லைனா நான் என்னோட லைஃப் இப்படி தான் மூவ் பண்ணுறேன், இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அதில் தான் நம்ம அதை லேர்ன் பண்ணணும். ஏன்னா அவனுக்கே அது தெரியாது, அது ஒரு சப்ஜெக்டாக எடுக்க முடியாது. யாராலையுமே ஒரு பணத்தை எப்படி கையாளுறது அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டாக எடுக்கவே முடியாது. அதை நீங்கள் கற்றுக்கணும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கும்போது உங்கள் குழந்தைங்க சின்ன வயசில் குழந்தைங்களாக இருந்தாங்க அப்படின்னாக்கா உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் பணத்தை கையாளுறது எப்படி. இப்போ உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சது எப்படி அனுபவத்தில். குழந்தைங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லிக் கொடுங்க. பணத்துடைய அவசியத்தை சொல்லிக் கொடுங்க. பணம் மட்டுமே அவசியம்னு சொல்லிக் கொடுக்காதீங்க. இதுதான் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரமாக இருக்கும். என்ன அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ என்னோட தடவையும் சொல்கிறேன். பணத்தின் அவசியத்தை சொல்லிக் கொடுங்க, பணம் மட்டுமே அவசியம்னு சொல்லிக் கொடுக்காதீங்க. பணத்துடைய அவசியம் தெரிஞ்சால் தான் குழந்தைங்க பணத்துக்கு மேலே இருக்கிற மதிப்பு மரியாதையும் வச்சு அதை பயன்படுத்துறது கரெக்டான முறையில் பயன்படுத்துவாங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தைங்க பணத்தினுடைய நிலைமை வேறு மாதிரி மாறிடும். கண்ணோட்டம், நம்மளுடைய கண்ணோட்டம் மாறினதுனால தான் நம்ம இன்றைக்கி கடனில் இருக்கோம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் மாறிடுங்க. எல்லாமே மாறும், சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை ஒரு பாட்டில் சொல்லுவாங்கள்ல, ரோஜா செடி மாதிரி பூத்தாலும் காற்றுல போராடுற குணம் வேணும் அப்படிங்கிறது. கடன் எல்லாமே காற்று தான். காற்று அடித்து போகும், அதுக்கு தாங்கிட்டு நீங்கள் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தாங்க உண்மையான ஒரு லைஃபு. அது என்ன சொல்லுவாங்க, ஹீரோ ஆஃப் த லைஃப் நீங்கள் தான். எல்லோரும் நல்லா இருப்போம். சேஞ்ச் பண்ணுங்கள், உங்களுடைய கண்ணோட்டத்தை சேஞ்ச் பண்ணுங்கள், ஹேண்ட்லிங்கை கற்றுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய். விஜய் சண்முகம். பாய்.